பிரைஸ் தி லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோட கூட இருப்பதாக. இன்றைய தினத்திலும் லெவிட்டிகஸ் சாப்டர் 26 verse 11, லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 11வது வசனம். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை பாருங்களேன். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். இந்த நாட்களில் எல்லாரும் நம்மை மறக்கும்போது, எல்லாரும் புறக்கணிக்கும் போது, ஆண்டவர் எதற்கு நம்மளோடு கூட வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்மளோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நாம் சில விஷயங்களில் அவருக்கு உகந்தவர்களாய் மாற வேண்டும். எத்தனையோ பேர் நம்மை கைவிடும் போது, நம்மை உதாசீனப்படுத்தும் போது, கேவலப்படுத்தும் போது, நம்மை வீணானவர்களாக அவருடைய மைண்டில் பாவிக்கும் போது, ஆண்டவர் நம்ம நடுவில் நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிற காரணம், அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்மளோட கூட இருப்பதற்காக. என்னோட ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் நான் பேச்சலாக இருந்த காலகட்டம் அது. ஜெப நேரம் என்று தனியாக இருக்கிறது. மற்ற துணி துவைக்கும் போதோ, சமையல் பண்ணும்போதோ, அந்த நேரத்திலையும் பாடல் பாடுவது உண்டு. ஒரு விசை நான் அரிசி உழவிப்பதற்காக தண்ணி வச்சேன். சமையல் செய்வதற்கு உலை கொதிச்சிருச்சு. அரிசி போடலான்னு சொல்லி ஊற வச்ச அரிசியை அதில் போடலான்னு அந்த வடித்தட்டை எடுத்து அந்த தண்ணியை பார்க்குறேன். கரெக்டாக பாருங்கள், அதுக்குள்ளே ஒரு பாம்பு நெளியுது. எனக்கு ஒரே ஷாக்கு. தண்ணி கொதிக்குது, எப்படி அதுக்குள்ளே பாம்பு வந்தது என்று சொல்லி நான் உத்து பார்க்குறேன். பார்த்தோன்னா நான் இருந்த அந்த வீட்டுடைய வாசலில் ஒரு பாம்பு நெளிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கிறத நான் அதில் பார்க்குறேன். உடனே அந்த அப்படியே மூடிட்டு வாசலில் போய் பார்க்குறேன். ஒரு பாம்பு வந்து நிற்குது. அப்படியே நெளிஞ்சு வருது. பாருங்க, உங்கள் நடுவில் என் வாசலில் ஸ்தாபிப்பேன்னு சொன்னவன் நம்ம ஜெபிக்கிற நேரத்தில் இல்லை, சமையல் பண்ணுற நேரத்தில் கூட அவர் அந்த இடத்துல அடுத்து நடக்கப்படுற சமூகத்தில் கருத்து பேசுகிறார். உடனே ஒரு கோல் எடுத்து அந்த பாம்பு அடித்து போட்டேன். எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பின் பிரசனம் நம்மளோடு கூட இருக்கும். அவருடைய கிருபையின் பிரசனம் நம்ம கூட இருக்கும். எல்லா நேரமும் ஜெப சிந்தையோடு இருங்க. அவருடைய கிருபைக்காக கரெக்டாக காத்துக்கிட்டே இருங்க. அவருடைய அபிஷேகத்துக்காக காத்துக்கிட்டே இருங்க. தேவன் நமக்கு அடுத்தது நடக்க போகிற சம்பவங்களை தெளிவாக பேசுவார், இரக்கம் பாராட்டுவார். என் ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ நான் அற்புதங்களை நான் பார்த்ததுண்டு. ஒரு விசை அவருடைய நாமத்திற்காக ஒரு இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு சென்றிருந்தேன். முஸ்லீம் பகுதி. நிறைய பேர் அந்த இடத்துல ஜெபத்திற்காக காத்திருந்தாங்க. அவருடைய அன்பை நான் சொல்லும்போது அவர்கள் அன்பாக ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் ஒரு சிலர் இதை பிரச்சனை பண்ணுவதற்காக ஆயத்தமாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். அநேகருக்கு பிசாசு ஓடினது, அநேகருக்கு விடுதலை கிடைத்தது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். எல்லாம் முடிந்தது. அப்போ ஒரு சிலர் என்னோட கூட வந்து பேசினாங்க. பிரதர், நான் உங்கள்ட்ட சண்டை போடுறதுக்கு தான் இங்கே வந்தேன். எங்கள் ஏரியாவில் வந்து நீங்கள் ஜெபத்தை நடத்துறது எங்களுக்கு பிடிக்கல. அதுக்காக சண்டை போடுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணி நாங்கள் 4-5 பேர் வந்தோம். ஆனால் வந்த இடத்துல அந்த ஆண்டவர் இயேசு எங்களுக்கு சுகம் கொடுத்தார், எங்களுக்கு அற்புதம் செய்தார், எங்களுக்கு அதிசயம் செய்தார். நாங்கள் அவரை நம்புகிறோம். அவரை நாங்கள் மேசியாவாக நினச்சோம். அவர் தெய்வம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. எனக்கு பிரியமானவர்களே, நமக்கு எல்லா நேரத்திலையும் அவர் நமக்கு அற்புதங்களாக அதிசயங்களாக இருக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன்னு சொன்னீங்களேப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களிலும் இல்லங்களிலும், அவங்களுடைய பிஸ்னஸில், வேலைகளில், தேவைகளில், ஸ்டடீஸில் கர்த்தருடைய விசேஷித்த ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும்பா. கர்த்தருடைய மகியும் பிரசனம் ஒவ்வொருத்தரும் கூட இருக்கட்டும்பா. கிருபை இருக்கும் தாங்கட்டும். நன்மை செய்யும், ஆசீர்வாதம் பெரிய காட்சியும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.